திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல, அது எல்லாருக்கும் பொது. அது போலத்தான் அருளாளர்கள் 1000 என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள், குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும். உங்கள் எல்லோருடைய இல்லங்களிலும் இருக்க வேண்டிய நூல் இது. உயிர்குலம் உய்ய வேண்டி வந்த நூல். இந்த புத்தகத்தோடு நாம் உரையாடும் போது அந்த அருளாளர்களோடு நாம் உரையாடுகிறோம். அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். இத்தனை அருளாளர்களை பற்றி நாம் ஒரே இந்த புத்தகத்தில் அறிந்து கொள்ள இருக்கிறோம் என்பது அவர்கள் அனுமதித்து அவர்கள் ஆணையின்படி இந்த அருளாளர்கள் 1000 நூல் இந்த மலர்ந்திருப்பதை அடியேன் பார்க்கிறேன். இதை அனைவரும் படித்து மற்றவர்களையும் படிக்க வைக்க தூண்டுங்கள். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 731-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723. பிரணவம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம வாழ்றதுக்கு ஆதாரமா இருக்கிறதே காற்று தாங்க. இந்த காற்று இல்லைன்னா இந்த வாழ்க்கை, இந்த மனித வாழ்க்கை நமக்கு இல்லை. நுரையீரல்ல, லங்ஸ்ல 6000 லிட்டர் கெப்பாசிட்டி நம்ம ஆக்சிஜன் இருக்கணும். ஆனா நம்முடைய வாழ்க்கையில, நம்ம சகஜ வாழ்க்கையில், நம்ம லைஃப் ஸ்டைல்ல பிரச்சனைகளோட வாழ்றதுனால, பொறாமைப்படுறதுனால, இது அசுத்த உணர்வுகளை நாம எடுக்கிறதுனால இந்த அசுத்த காத்துதான் நம்முடைய உடம்புக்குள்ள போகுது. இந்த அசுத்த பிராணவாயு தான் நம்ம உடம்புக்குள்ள போய் இன்றைக்கு 6000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள இந்த நுரையீரல்ல, லங்ஸ்ல வெறும் 2000-2500 கெப்பாசிட்டி உள்ள காற்றை மட்டும்தான் நம்ம வச்சிருக்கிறோம். மீதி எல்லாம் பார்த்தோம்னா கெமிக்கல்ஸா தான் இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் நம்முடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். நுரையீரலுடைய திறமைகள் குறைய குறைய என்னவாகும், நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் போகக்கூடிய ஆக்சிஜன் குறையும். ஆக்சிஜன் குறையுதுன்னா என்னவாகும், நம்முடைய அந்த உறுப்புல கூடிய நரிஷ்மெண்ட் போய் சேராது. ஆக உடம்புக்குள்ள நோய்கள் சீக்கிரமாக வந்து மரணத்தை தவிரக்கூடிய அந்த நிலையை ஏற்படுத்தும். பிராணம் நாம சுத்தமான பிராணம்னா நம்ம மாற்றணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஆக தினமும் நாம பிராணாயாம பயிற்சி பண்ணணும். இப்ப நாம செய்யக்கூடிய இந்த பயிற்சி பிராணாயாம பயிற்சி. இது வஜ்ராசனத்துல உட்கார்ந்துக்கிறோம். வஜ்ராசனத்துல உட்கார்ந்து செய்யலாம், இல்லைன்னா பத்மாசனத்துல செய்யலாம், இல்லைன்னா சுகாசனம் என்ற ஆசனத்துல செய்யலாம். அப்படியே முடியல, சாதாரணமா உட்கார்ந்து நல்லா நெஞ்சை நிமிர்த்தி செஸ்ட் போர்ஷன் நல்லா விரிக்கணும். விரிச்சு நாம இதை செய்யலாம். செஸ்ட் போர்ஷன் நல்லா விரிக்கும் போது நுரையீரல் நல்ல காற்று உள்வாங்கும். ஆகையினால இப்போ இடது கை சின்முத்ராக்கு வந்துடுறோம். வலது கை நடு 2 விரலை மடக்கிக்கிறோம். கட்ட விரலையும் விரிச்சுக்கிறோம். இது சங்கு முத்ரான்னு சொல்லலாம், விஷ்ணு முத்ரான்னு சொல்லலாம். இப்போ வலது மூக்கு துவாரத்தை நம்ம அடைச்சுக்கிறோம். இப்போ மூச்சு காற்ற கொஞ்சம் ஃபுல்லா வெளியில விட்டுடுறோம். இப்போ மெதுவாக மூச்சு காற்ற உள்ள இழுக்கிறோம், மெதுவாக வெளியில விடுறோம். நினைவுகளை கண்களை மூடுங்க. நினைவுகளை வான்வெளி மண்டலத்துக்கு கொண்டு போங்க. மகரிஷிகளுடைய அருள் சக்தி பெறணும்னு சொல்லி இப்போ நாம ஒரு 10 முறை வரை நாம இதை செய்யலாம். நான் உங்களுக்கு சும்மா ஒரு 2 முறை மட்டும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நீங்க 30 செகண்ட் நீங்க மூச்சு காத்த உள்ள இழுத்தீங்கன்னா 1 நிமிஷம் நீங்க வெளியில விடணும். நான் 2 டைம்ஸ் மட்டும் செய்யறேன். இப்போ நாம இடது மூக்கு துவாரத்தை அடைச்சுக்கிறோம். வலது மூக்கு வழியா மூச்சு காற்ற மெல்ல ஆழமா இழுத்து மெல்ல விடுறோம்.
இப்போ நாம இந்த பிராணாயமா என்ற பயிற்சி நம்ம செஞ்சோம். இப்போ நாம அடுத்தது நாம செய்யக்கூடிய பயிற்சி நாடி சுத்தி பிராணாயமா. இப்போ வலது மூக்கு துவாரத்தை அடைச்சுக்கிறோம். இடது மூக்கு வழியா மூச்சு காற்ற கொஞ்சம் வேகமாக இழுத்து வேகமாக விடுறோம். நாம ஒரு 10 டைம்ஸ் வரல செய்யலாம். இதை நாம ஒரு 5 டைம்ஸ் மட்டும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இடது மூக்கு துவாரத்தை அடைச்சுக்கிறோம். வலது மூக்கு வழியா இதை செய்யறோம். இப்போ ஒரு 5 செகண்ட்ஸ் நம்ம ரிலாக்ஸ் பண்றோம். ரிலாக்ஸ் பண்ணிட்டு இப்போ இடது மூக்கு வழியா மூச்சு காற்ற உள்ள இழுக்கிறோம். வலது மூக்கு வழியா விடுறோம். திருப்பி வலது மூக்கு வழியா இழுத்து இடது மூக்கு வழியா விடுறோம். நான் ஒரு 1 டைம் மட்டும் இதை செஞ்சு காமிக்கிறேன். ஆனா நீங்க மினிமம் ஒரு 10 டைம்ஸ் மட்டும் இதை செஞ்சீங்கன்னா உங்களோட நுரையீரலுடைய எஃபிஷியன்சி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். இப்போ ஒரு 1 டைம் மட்டும் நான் செஞ்சு காமிக்கிறேன். இது போல நான் ஒரு முறை மட்டும் செஞ்சு காமிச்சேன். இடது மூக்குல நீங்க 30 செகண்ட் உள்ள இழுத்தீங்கன்னா 1 நிமிஷம் நீங்க வலது மூக்குல விடணும். திருப்பி வலது மூக்குல அரை நிமிஷம் நீங்க இழுத்தீங்கன்னா 1 நிமிஷம் நீங்க இடது மூக்குல மூச்சு காத்த வெளியில விடணும். இப்படி ஒரு 10 டைம்ஸ் நீங்க செய்யணும். பூர்ண கபாலபதி பிராணாயமா செய்யறோம். அதாவது பாத்தீங்கன்னா 2 மூக்கு துவாரத்தின் வழியா மூச்சு காத்த உள்ள இழுக்கிறோம். 2 மூக்கு துவாரத்தின் வழியா மூச்சு காத்த வெளியில தள்ளுறோம். சம அளவு 30 செகண்ட் நீங்க இழுத்தீங்கன்னா 30 செகண்ட் வெளியில விடணும். 1 நிமிஷமா இருந்தா 1 நிமிஷம். இப்ப நான் ஒரு 1 டைம் மட்டும் நான் செஞ்சு காமிக்கிறேன். நீங்க ஒரு 10 டைம்ஸ் வரல செய்யலாம். நம்ம இந்த மாதிரி பயிற்சி செய்ய போகும்போது என்னவாகுது, நம்மளுடைய லங் வால்யூம் இம்ப்ரூவ் ஆகுது, லங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. சோ நுரையீரல் பார்த்தோம்னா ஒரு நிமிஷத்துக்கு 16 முறை நாம மூச்சை காற்று உள்ள இழுத்து வெளியில விடுறோம் நார்மலா. ஆனா இந்த பிராணாயாம பயிற்சி நீங்க செய்ய போகும்போது ஒரு 10 தடவைக்கும் கீழே வந்துடும். அப்ப வரப்போகும்போது என்னவாகுது, நம்மளுடைய ஹார்ட்னுடைய ஒர்க் லோடு கம்மியாகுது. எல்லா உறுப்புகளுக்கும் பூர்ணமா ஆக்சிஜன் போய் நமக்கு கிடைச்சு நம்மளுடைய லைஃபே பார்த்தோம்னா நம்ம நீண்ட நாள் வாழ்றதுக்கு உண்டான சக்திகள் இந்த பிராணாயாம பயிற்சி கிடைக்குது. அதனால இதை நீங்க தினமும் செய்யணும். அப்படின்னா ஆத்ம சுத்தி பண்ணிட்டு சூரிய நமஸ்கார பயிற்சி செஞ்சுட்டு யோக பயிற்சிகள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிராணாயாம பயிற்சி செஞ்சுட்டு தியான பயிற்சி செஞ்சீங்கன்னா உங்களுடைய உடல் பூர்ண ஆரோக்கியம் பெறும். இன்னைக்கு நம்ம பிராணாயாமம் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்த்தோம். இன்னொரு தியான யோக பயிற்சியில உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல, அது எல்லாருக்கும் பொது. அது போலத்தான் அருளாளர்கள் 1000 என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள், குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும். உங்கள் எல்லோருடைய இல்லங்களிலும் இருக்க வேண்டிய நூல் இது. உயிர்குலம் உய்ய வேண்டி வந்த நூல். இந்த புத்தகத்தோடு நாம் உரையாடும் போது அந்த அருளாளர்களோடு நாம் உரையாடுகிறோம். அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். இத்தனை அருளாளர்களை பற்றி நாம் ஒரே இந்த புத்தகத்தில் அறிந்து கொள்ள இருக்கிறோம் என்பது அவர்கள் அனுமதித்து அவர்கள் ஆணையின்படி இந்த அருளாளர்கள் 1000 நூல் இந்த மலர்ந்திருப்பதை அடியேன் பார்க்கிறேன். இதை அனைவரும் படித்து மற்றவர்களையும் படிக்க வைக்க தூண்டுங்கள். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 739 4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.